வாழ்க வளமுடன். நம்ம வந்து பேண்ட்டில் ஒரு ஸ்லீவில் இந்த மாதிரிலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த மாதிரி வந்து இப்போ வந்து ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் வைக்கும்போது, இல்லை பேண்ட்டில் காலில் வந்து ஸ்ட்ரைட் பேண்ட்டில் லெக்கில் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து ஒரு கட்டு வந்து விடுவோம். எதுக்காக இந்த கட்டு அப்படின்னா, ஃபுல் ஹேண்ட் வைக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து மணிக்கட்டு வந்து இடிக்கும், ஓகேங்களா? ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக இருக்கும். இந்த இடம் பெருசாகவும் இங்கே சின்னதாக இருக்கும்போது நம்ம இதுக்கு தான் ஃபிட்டிங் அளவு வந்து தைப்போம் இல்லைங்களா? ஸோ இதுக்கு ஃபிட்டிங் அளவு தைக்கணும் அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து கையில் வந்து உள்ளே போகாது. இந்த இடத்துல வரக்கூடிய பார்டருடைய அளவு சின்னதாக வைப்போம். ஸோ அப்படி சின்னதாக வைக்கும்போது நமக்கு உள்ளே இங்கே போகாதுங்கிறனால இந்த ஒரு கட்டு வந்து நம்ம வந்து விடுறோம், ஓகேங்களா? இந்த இது எங்கேலாம் இந்த மாடல் கட் விடுவாங்க அப்படின்னா, நம்ம பட்டுப்பாவோட சட்டையில் வந்து கீழே சைடில் விடுவாங்க, ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கையில் ஃபுல் ஹேண்டில் ஸ்லீவ்லேயும் இந்த மாதிரி கட் இது பண்ணுவாங்க. ஸ்ட்ரைட் பேண்ட்லேயும் கீழே லெக்கில் வந்து இந்த மாதிரி கட் விடுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபேஷனுக்காகவும் விடுறாங்க, இந்த மாதிரி உள்ளே போக முடியாத டைமுக்காகவும் இந்த மாதிரி வந்து இந்த கட் விடுறாங்க, சரிங்களா? ஒரு 2-3 டைப் நம்ம எதுக்காகங்கிறது அவங்களுடைய ஃபேஷனாகவும் ஒரு ஸ்டைலுக்காகவும் இந்த மாதிரி இன்றைக்கி கட் வந்து எல்லாருமே வந்து விடுறாங்க. இது எப்படி தைக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் சொல்கிறேன். இதில் வந்து இந்த பேண்ட்டில் வந்து அதே மாதிரி கட் நான் தைக்க போகிறேன். இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது 2 பீஸையும் நான் ஒரு காலினுடையது 2 சைடும் வந்து இது 4ஆக தான் நம்ம கட், இது ரெண்டு தனித்தனியாக இருக்கும், இது 2 ஜாயின் பண்ணியிருக்கோம். இது ஜாயின் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் இது வந்து கடைசியில் தான் நம்ம ஜாயின் பண்ணுவோம், ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரெச் லென்த்தில் வரக்கூடியது கடைசியில் தான் ஜாயின் பண்ணுவோம். இங்கே ஜாயின் பண்ணுறதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் கட் மார்க், ஓகேங்களா? இதுதான் வந்து நமக்கு எண்டிங் பீஸ், காலில் வந்து எண்டிங் ஆகும். ஸோ அப்போ இங்கேருந்து எண்டிங் ஆகுதுன்னா நமக்கு இதில் ஓப்பன் ஒரு 2 இன்ச்சு அல்லது 1.5 இன்ச்சு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ஓப்பன் வேணும். அப்படிங்கிறதுனால என்ன பண்ணணும்னா, இங்கேருந்து வந்து நமக்கு எவ்வளோ ஓப்பன் வேணுமோ அந்த அளவுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணணும், அந்த தையலை வந்து ஸ்டாப் பண்ணிடணும், ஓகேங்களா? அந்த தையலை என்ன பண்ணணும், முன்னாடியே ஸ்டாப் பண்ணிடணும். இப்போ வந்து நமக்கு எப்படி வரணும் அப்படின்னா, இது இப்படி மடக்கி, அதாவது இதுக்குள்ளே போயிடணும், இது வந்து உள்ளே போயிடுற மாதிரி இருக்கணும், இந்த இடத்துல இந்த மாதிரி வரணும், ஓகேங்களா? ஆனால் நமக்கு இந்த பிசுறு உள்ளே போகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, இதை வந்து திருப்பி தான் மடக்கணும், ஓகேங்களா? இப்படி திருப்பி மடக்கிக்கிங்க. இப்படி திருப்பி மடக்கிட்டு இது வந்து ஒரு ஃபோல்டிங், ஓகேங்களா? இது வந்து ஒரு 1/2 இன்ச் ஃபோல்டிங். உங்களுக்கு வேணால் வச்சுக்கலாம், வேண்டாட்டு இல்லை. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குங்கிறதுக்காக நான் உள் பக்கம் ஃபோல்ட் பண்ணிட்டேன். இதுவே வந்து இன்னும் கூட வந்து நீங்கள் இன்னும் 1 இன்ச் துணி சேர்த்து விட்டுருந்தீங்கன்னா இந்த தடவை கொஞ்சம் திக்னஸாக நம்ம கொடுக்கலாம், ஓகேங்களா? திக்னஸாக இல்லைன்னா ஒரு துணி கூட நடுவில் வச்சு நம்ம கொடுக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் ஃபோல்ட் பண்ணிக்கிட்டோம், ஓகேங்களா? இது என்ன பண்ணுறோம்னா, இதே அளவு இங்கே இந்த அளவு எங்கே வச்சுருக்கோமோ அதே அளவு இந்த இடத்துல ஒரு தையல் போடணும். தையல் போட்டு அந்த பக்கமாக திருப்பணும். போட்டு காட்டுறேன். இங்கேருந்து ஒரு 1/2 to 3/4 இன்ச்சுக்கு வந்து தள்ளி தான் அந்த தையல் வருது. ஒரு தையலுக்கு 2 தையலாகவும் போட்டுக்கோங்க, இல்லைன்னா மேலே ஒரு தையலை வந்து திருப்பி போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை அந்த பக்கம் திருப்பணும். அவ்வளோதாங்க. இப்போ உங்களுக்கு இது வந்து நல்லாவே இந்த தடவை குத்தி விட்டுக்குங்க. உங்களுக்கு நீங்கள் கேட்டிங்க இல்லையா, இந்த இது ரெடி ஆயிடுச்சு.
இந்த இது வந்து இதே மாதிரி உங்களுக்கு வந்துடுச்சு இதே லுக்கில். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த சைடு தைச்சிக்கலாம். பக்கம் திருப்பணும். அதாவது இதை இந்த சைடு திருப்பிட்டு இது இப்படி மேலே திருப்பிக்கணும். ஓகேங்களா? அப்போ தான் வந்து நம்ம திருப்பும்போது இது திருப்பும்போது உள்ளே போகணும். அப்போ என்ன பண்ணணும், இப்போ இது உள் பக்கம் தான் இங்கே வச்சுருக்கோம். இதுவும் மேற்பக்கமாக இருக்கணும். ஒரு தையலுக்கு 2 தையலாக போட்டுடலாம். இதுவும் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 2 சைடும் நமக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை அப்படியே நம்ம என்ன பண்ணலாம், இது இப்படி திருப்பிச்சு இது நீட்டாக அடிச்சிடலாம். உங்களுக்கு வேணும் தேவைன்னா இதில் போட்டுக்கோங்க லைனு. இதில் போடாமல் இது சீம்லெஸ்ஸாக இருந்தாலும் நீட்டாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.